நண்பர்களே வணக்கம். நம்மோட இந்த வரலாற்று பயணத்துல இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய மர்மத்தை உடைக்க போறோம். போன எபிசோட்ல நாம இங்க எப்போ வந்தோம், நாம உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம அடையாளத்தை பத்தினது. நீங்க பழைய வரைபடங்களையோ அல்லது இலக்கியங்களையோ பாத்தீங்கன்னா ஒரு பெயர் அடிக்கடி வரும். அதுதான் நாகர்கள். இலங்கையோட வடபகுதிய நாகதீபம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, யார் இந்த நாகர்கள்? இவங்க தமிழர்களா இல்ல வேற ஒரு இனமா? ஒரு காலகட்டத்துல நாகர்னு சொல்லப்பட்டவங்க திடீர்னு எப்படி தமிழர்களா மாறினாங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இலங்கையோட உண்மையான வரலாற்று ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு ஆழமான தேடலுக்கு நீங்க ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம யாழ்ப்பாணம்னு சொல்றோம்ல, இத 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிரேக்க ரோமானிய பயணிகள் என்னன்னு கூப்பிட்டாங்க தெரியுமா? நாகதிபா. புகழ்பெற்ற புவியியலாளர் தாலமி தன்னோட வரைபடத்துல இந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கார். பாலி இலக்கியமான மகாவம்சத்துல கூட 5ஆம் நூற்றாண்டுல தீபராஜா அப்படிங்கிற ஒரு நாக அரசன் இருந்ததா குறிப்புகள் இருக்கு. அப்போ இந்த நிலத்துல நாகர்கள் அப்படிங்கிற ஒரு பலமான இனம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கங்கிறது உறுதி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரலாற்று நூல்கள்ல இருந்து இந்த நாகர் அப்படிங்கிற பேரே காணாம போயிடுது. அதுக்கு பதிலா அந்த இடத்துல தமிழர் அப்படிங்கிற அடையாளம் முன்னுக்கு வருது. இது எப்படி சாத்தியம்? இவங்க எல்லாரும் ஊரு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்களே வேற பேருக்கு மாறினாங்களா? இதுக்கு விடை சொல்றார் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் பேராசிரியர் இந்திரபாலா. அவர் என்ன சொல்றார்னா, நாகர்கள் வேற யாரும் இல்ல, அவங்களும் திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு உட்பிரிவு தான். இவங்க ஆரம்பத்துல நாகர் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவில இருந்து வந்த தமிழ் கலாச்சாரம், மொழி மற்றும் மக்களோட கலப்பு காரணமா இவங்க காலப்போக்குல தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நாகர்கள் ஒரு தனி இனமா அழிஞ்சு போகல, அவங்க தமிழர்களோட கலாச்சார ரீதியா ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம்தான் நம்ம போன பாகத்துல பார்த்த அந்த கோவேத முத்திரை. அதுல நாகர் அடையாளமும் இருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்களும் இருக்கு. அப்போ நம்ம ரத்தத்துல அந்த பழங்கால நாகர்களோட ரத்தமும் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. சரி, இந்த நாகர்கள் அல்லது தமிழர்கள் வாழ்ந்த இந்த வடபகுதி எப்படி இருந்தது? இதை பழைய நூல்கள்ல உத்தர தேசம் அல்லது வடபிரதேசம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. அனுராதபுரத்துல ஒரு பேரரசு இருந்தாலும் இந்த உத்தர தேசத்துல இருந்த சிற்றரசர்கள் பெரும்பாலும் சுதந்திரமா தான் இருந்திருக்காங்க. அனுராதபுரத்து மன்னர்களுக்கு இவங்க கட்டுப்படவே இல்ல. சொல்லப்போனா அனுராதபுரத்துல எதுனா பிரச்சனைனா மன்னர்கள் பயந்து போய் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிற இடமே இந்த வடக்கு தான். ஏன் அப்படின்னா, புவியியல் ரீதியா இந்த வடபகுதி தென்னிந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. தென்னிந்தியாவில இருந்து வர்ற படைகளோ வணிகர்களோ முதல்ல வந்து இறங்குற இடம் இதுதான். அதனால இங்க ஒரு தனித்துவமான வலிமையான சமூக கட்டமைப்பு உருவானது. வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம்னு ஒவ்வொரு இடத்துலயும் வன்னி சிற்றரசுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. மதம்னு வரும்போது இங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றம் நடக்குது. கிபி 300 முதல் 600 வரையிலான காலத்துல வடகிழக்கு பகுதிகள்ல தமிழர்கள் மத்தியில பௌத்த மதம் ரொம்பவே செல்வாக்கா இருந்தது. யாழ்ப்பாணத்துல இருக்கிற கந்தரோடை அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச புத்தர் சிலைகள் ஆந்திராவோட அமராவதி கலைப்பாணியில இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல தமிழர்கள் பௌத்தத்தை ஒரு மதமா மட்டும் இல்லாம ஒரு கலையாவும் போற்றி இருக்காங்க. ஆனா கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நிலைமை தலைகீழா மாறுது.
தமிழ்நாட்டுல பக்தி இயக்கம் வெடிக்குது. திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னு நாயன்மார்கள் தோன்றி சைவ சமயத்தை பரப்புறாங்க. இதோட தாக்கம் இலங்கையிலையும் எதிரொலிக்குது. கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம் கோவில்கள் மேல தேவாரம் பாடப்படுது. மெல்ல மெல்ல பௌத்தம் மறைஞ்சு சைவம் தமிழர்களோட தேசிய அடையாளமா மாறுது. இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஈழத் தமிழர்கள் மத்தியில சைவ சமயம் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா இருக்கு. இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். கிபி 300 முதல் 900 வரையிலான காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இருண்ட காலம்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு சிங்கள இலக்கியமான மகாவம்சத்துல போதிய தகவல்கள் இல்ல. ஆனா ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அங்க எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 600 வருஷங்கள்ல தான் தமிழர்கள் தங்களோட சமூக பொருளாதார அடித்தளத்தை ரொம்ப பலமா கட்டினாங்க. அனுராதபுரத்துக்கு வெளியில வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர்கள் செழிப்பா வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு இன்னைக்கு கிடைக்கிற கல்வெட்டுகளும் அகழ்வாராய்ச்சி பொருட்களுமே சாட்சி. மகாவம்சம் தங்களோட பௌத்த மதத்தை பத்தி மட்டும் எழுதினதால தமிழர்களோட இந்த பொற்கால பக்கங்கள் மறைக்கப்பட்டுடுச்சு. வரலாறுனா வெறும் போர்கள் மட்டும் இல்ல, மக்களோட உழைப்பும் கூட. இந்த காலகட்டத்துல 4 நாட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தமிழ் வணிக குழு இருந்திருக்காங்க. இவங்க அனுராதபுரத்துல தங்கி பெரிய அளவுல வணிகம் செஞ்சதோட மட்டும் இல்லாம கோவில்களுக்கும் பாவிகளுக்கும் நிதி உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இலங்கையில இருக்கிற பல பிரம்மாண்டமான குளங்கள், உதாரணமாக கந்தலாலாய் குளம், மின்மேரியா குளம், இதெல்லாம் சிங்கள மன்னர்கள் மட்டும் கட்டினதில்ல. இதுல தமிழ் மன்னர்களோடும் தமிழ் வணிகர்களோட பங்களிப்பும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சங்ககால பாடலான பட்டினப்பாலை என்ன சொல்லுதுன்னா, சோழ மன்னன் கரிகாலன் இலங்கையில இருந்து ஆட்களை கொண்டு போய் காவிரியில அணை கட்டினார்னு. அதே மாதிரி இலங்கையில இருக்கிற நீர்ப்பாசன தொழில்நுட்பத்துல தென்னிந்தியாவோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம உழைப்பாலையும் இந்த மண்ணை செதுக்கி இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஆதாரம். அனுராதபுரத்துல 1981 ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அதுதான் குமாரகணம் அல்லது 4 நாட்டார் கல்வெட்டு. இது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டுல தமிழ் மொழியும் பல்லவ கிரந்த எழுத்துக்களும் கலந்திருக்கு. ஒரு சைவ நிறுவனத்துக்கான தானத்தை பத்தி இது பேசுது. யோசிச்சு பாருங்க, அனுராதபுர அரண்மனைக்கு மிக அருகிலேயே ஒரு தமிழ் வணிக குழு தமிழ் மொழியில கல்வெட்டு வைக்குதுன்னா அவங்க அங்க எவ்ளோ பவரா இருந்திருக்கணும். அதே மாதிரி ஆனைக்கோட்டை, கந்தரோடை, வல்லிபுரம் போன்ற இடங்கள்ல கிடைச்ச நாணயங்கள் மற்றும் முத்திரைகள் மூலமா தமிழர்களோட நிர்வாகத் திறமை அந்த காலத்திலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது நிரூபணமாகுது. சேது நாணயங்கள் போன்றவைகளும் இதுக்கு சான்றா இருக்கு. இறுதியா கிழக்கு மாகாணத்தை பத்தியும் ஒரு விஷயம் சொல்லணும். மட்டக்களப்பு பகுதி ஒரு காலத்துல ஒரு தனி சிற்றரசாவே இயங்கி இருக்கு. அங்கிருந்த குறுநில மன்னர்கள் தெற்கே இருந்த அரசர்களோட நட்பு பாராட்டியிருக்காங்க. சில சமயம் வடக்கே இருந்த அரசர்களோடவும் சேர்ந்து செயல்பட்டிருக்காங்க. இந்த கிழக்கு மாகாணமும் வடக்கும் சேர்ந்ததுதான் தமிழர்களோட பூர்வீக நிலம். இங்க சைவமும் தமிழ் மொழியும் பண்பாடும் கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே ரொம்பவே ஆழமா வேரூன்றி இருந்தது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் மூலமா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நாகர்னு சொல்லப்பட்ட நம்ம முன்னோர்கள் காலப்போக்குல தங்களை தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. கிபி 300 முதல் 900 வரை நாம ஒன்னும் இருட்டுல கிடக்கல. நாம நம்மோட மொழிய, மதத்தை, வணிகத்தை, விவசாயத்தை ரொம்ப பலமா இந்த மண்ணுல நிலைநாட்டியிருக்கோம். இதுதான் நம்ம உண்மையான வரலாறு. ஆனா இதுக்கப்புறம் வர காலம் இன்னும் அதிரடியானது. ஏன்னா
கடற்படைகளோட வந்து உலகத்தையே ஆண்ட சோழர்கள் வராங்க. ராஜராஜ சோழன் இலங்கையில கால் வைக்கும்போது என்ன நடந்தது? பௌத்த விகாரைகள் இருந்த இடத்துல பிரம்மாண்டமான சிவன் கோவில்கள் எப்படி வந்தது? இத பத்தி நாம அடுத்த அத்தியாயத்துல ரொம்ப விரிவா பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேடல்கள் தொடரட்டும்.